நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் கையிலயும் 20,000 இருக்கு. ஆனா எங்க போறதுன்னு தெரியலன்னா, ஸ்பீட்டி பைக் ரைட் பண்ணுங்க. தரமா இருக்கும். ஹாய், நான் விக்னேஷ். இப்ப சிட்குல்ல இருக்கோம். எப்படி சென்னையிலேருந்து சிட்குல் வந்தோம்னு டீட்டெயிலா லாஸ்ட் வீடியோல குடுத்துருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் சிட்குல்ல ஏர்லி மார்னிங் ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் கல்பா நோக்கி கிளம்பிருங்க. சிட்குல் டு கல்பா 70 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலான்னு ஒரு பிளானை போட்டோம். ஆனால் எங்களுக்கு அங்கே தான் ட்விஸ்ட்டு. ரோடு செம மோசம். எங்களுக்கு கல்பா ரீச் ஆகிறக்கே 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் அந்த 1 செகண்ட் கிண்ணர் கைலாஸ் வியூ பாயிண்ட் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நாக் ஆஃப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக தான் அங்கேயே போனோம். ஒர்த்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் காசா நோக்கி கிளம்பிட்டோம். உங்களோட ட்ராவல் டேட்ஸ் பொறுத்து கல்பாவில் ஸ்டே பண்ணிக்கோங்க. கல்பா டு காசா ரூட்டில் தான் உங்களுக்கு ரியல் ஸ்பிட்டியோட லேண்ட்ஸ்கேப்பே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சீரியஸாக சும்மா சொல்லலை. ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கும் டோட்டல் லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு. நான் அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு கத்திட்டு தான் பைக் ரைடே பண்ணேன். போகிற வழியில் அப்படியே கூ மோனஸ்ட்ரியில் 500 இயர்ஸ் ஓல்டு மம்மி அண்ட் டேபு மோனஸ்ட்ரிலாம் பார்த்துருங்க. அங்கே தான் அந்த 2 சின்ன பசங்களை பார்த்தோம். அவங்க என்னமோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க. பட் அவங்க ட்ராவல் ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார் கேசிங் பண்ணோம் அப்படின்னா போகிற வழியில் தங்கர் வில்லேஜில் ஸ்டே பண்ணிடுங்க. க்ரௌட் அண்ட் லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்கனால ஸ்டார் கேசிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் நாங்கள் நான் ஸ்டாப்பாக காசாவை நோக்கி கிளம்பிட்டோம். நைட் 8 PM ஆயிடுச்சு காசா ரீச் ஆகிறதுக்கு. அங்கே போய் தான் ரூம் எடுத்தோம். 2 பேருக்கே 700 கிடச்சிது. ஆனால் கண்டிப்பாக பார்கெயின் பண்ணுங்கள். ரூமு நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் நிலமையை பார்த்தா ஏதோ புழுதியிலேருந்து எஞ்சி வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஓட்டிட்டு வந்த ரோடு அப்படி. ஸோ டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காசா லோக்கல் மார்க்கெட்டில் நைட் டின்னரை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே படுத்துட்டோம். அடுத்த நாள் தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எப்படி போஸ்ட் கார்டு சென்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் Thursday வீடியோவில் பார்ப்போம். சேவ் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் அண்ட் கஸ்டமைஸ் ஐட்னரி ஏதாச்சும் வேணும்னா டிஎம் ஆர் பயோவில் இருக்க பிளாக் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.